إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அருளன்பு பண்பின் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அடிப்பெறலாது அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இம்மஜ்லிஸிலே கூடியிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் குறையாது நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானுஹு வ தஆலா இந்த உலகம் உங்களுக்கு நிரந்தரமானது இல்லை, மறுமைதான் உங்களுடைய இலக்கு, மறுமைதான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும், மறுமைதான் உங்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும் என்று படைத்த ரப்புல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃபிலே திரும்ப திரும்ப பாடம் புகட்டிக் கொண்டே இருக்கின்றான். அந்த அடிப்படையில் கடந்த வருடம் வெள்ளிக்கிழமை ஜும்ஆவை நிறைவேற்றிவிட்டு அதற்கு மறுநாள் பெருநாள் என்ற ஒரு மகத்தான நாளை நாம் கொண்டாடினோம். இன்றைய தினம் இந்த வருடம் பெருநாளை முடித்துவிட்டு அதற்கு மறுநாள் ஜும்ஆ என்ற ஒரு மிகப்பெரிய அமலை செய்வதற்காக இந்த நாளில் நாம் அனைவர்களும் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா தன் அடியார்கள் தன் பக்கம் நினைவு கூர்ந்தவர்களாகவே இருக்க வேண்டும் என்பதற்காகவே இப்படியெல்லாம் அல்லாஹ் கொண்டு வருகின்றான். அல்லாஹு அலம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, கடந்து சென்ற இந்த ஒரு மாதம் ரமலானில் ஒட்டுமொத்த நபர்களும் இப்போது பேசக்கூடிய பேச்சு கண்ணை மூடி கண்ணை திறப்பதற்குள்ளாக ரமலான் கடந்து விட்டது. ரமலான் ரமலான் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம், ரமலான் வந்ததும் தெரியல, ரமலான் போனதும் தெரியல. கொஞ்சம் நேரத்துல ஏனைய மாதங்களை விடவும் வேகமாக ரமலான் கடந்து விட்டது, ரமலான் வேகமாக சென்று விட்டது என்று ஒவ்வொரு நபர்களும் பேசிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த நேரத்தில் அமல்கள் செய்ய வேண்டும், இபாதத்து செய்ய வேண்டும், அதற்கான மாதம்தான் இந்த மாதம் என்றும், அமல்கள் செய்யக்கூடிய இந்த மாதத்திலே தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட வேண்டாம் என்றும் பலதரப்பட்ட நேரங்களில் நாம் சொல்லிக் கொண்டுதான் இருந்தோம். அதே நேரத்தில் இந்த ரமலான் மாதம் வந்து நமக்கு கற்பித்து விட்டு சென்ற பாடம் என்ன? ரமலான் தன்னுள் வைத்திருந்த எல்லா விஷயத்திலிருந்தும் ஒவ்வொரு நுட்பங்களையும் ஒவ்வொரு நுண்ணறிவான செய்தியையும் நமக்கு திரும்ப 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 நினைவூட்டி நம்மை எதன் பக்கம் அழைத்தது, எந்த சிந்தனையை நம்மை தூண்ட சென்று இருக்கிறது, தூண்டிவிட்டு சென்று இருக்கிறது என்பதெல்லாம் நாம் ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கின்றோம். ரமலான் மாதம் வெறுமனே ஏதோ ஒரு பிறைக்காக நாம் நின்று கொண்டிருந்தோம், திடீரென்று பிறை தென்பட்டது, மீண்டும் அது 1, 2, 2, 3 என்று வளர்ந்து கொண்டே சென்றது, மீண்டும் தேய்ந்தது, மீண்டும் மாதம் முடிந்தது, அடுத்த மாதம் என்பதல்ல ரமலான். இதற்காக இல்லை, பலதரப்பட்ட விஷயங்களில் தக்வா என்ற அடிப்படையில் நம்மை பண்படுத்துவதை போன்றே வேறு சில விஷயங்களிலும் அதை அடிச்சுவடாக அடிப்படையாக தக்வாவை வைத்து
வேறு சில விஷயங்களையும் ரமலான் நம்மை பண்படுத்தி தான் இருக்கின்றது. இந்த பண்படுத்தப்பட்ட விஷயத்தை அல்லாஹு தாலா 3 அடிப்படையில் ரமலானை செய்திருக்கின்றான். ஒன்று, அடியார்கள் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமை. இதை ஹுக்கூக்குல்லா என்று நாம் சொல்லுவோம். ஒரு அடியார் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்ன என்பதை இந்த ரமலான் நமக்கு நினைவுறுத்தி இருக்கிறது. அதே போன்று ஒரு அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதையும் இந்த ரமலான் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறது. அதே போன்று அல்லாஹுக்கும் அடியார்களுக்கும் உள்ள இடைப்பட்ட அந்த மத்தியில் என்ன பாண்டிங் இருக்கிறது, எப்படிப்பட்ட நிலையை, உறவை அல்லாஹுக்கும் அடியார்களுக்கும் மத்தியில் இருக்கின்றது என்பதையும் இந்த ரமலான் மாதம் நமக்கு நினைவுறுத்தி சென்றிருக்கிறது. இந்த 3 அடிப்படையில் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் ரமலான் நமக்கு நினைவுறுத்தி இருக்கின்றது. இதில் முதல் விஷயம் நேரம். நேரத்தை பற்றி ஏனைய மாதங்களில் நாம் பார்க்கின்றோம். ஆனால் தொழுகைக்காக மட்டுமே நேரம் பார்த்த அடியார்களும் உண்டு. தொழுகை முடிந்து விட்டால் அதற்கு பின்னால் நேரத்தை பற்றியோ மற்ற விஷயங்களை பற்றியோ அவர்களுக்கு பெரியதாக நினைவு இருக்காது, நினைவு இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை என்பதை போன்று அந்த தொழுகையினுடைய நேரத்தை விட்டுவிட்டு கடந்து சென்று விடுவார்கள். ஆனால் ரமலானில் நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களே ஆனால் ஒவ்வொரு வக்தை நேரத்தை தொழாதவர்களும் தொழுதார்கள். அப்படிப்பட்டவர்கள் உங்க பள்ளியில என்ன நேரம் ஃபஜ்ரு, உங்க பள்ளியில என்ன நேரம் ஃபஜ்ரு, ஃபஜ்ருடைய பாங்கு சொன்ன உடனே நேரத்தை சுருக்கி இருக்காங்களா, இக்காமத்துக்கும் பாங்குக்கும் ஏதாவது நேரத்தை கொஞ்சம் விரிவுபடுத்தி இருக்காங்களா, இஃப்தார் எத்தனை மணிக்கு, சஹர பிற்படுத்ததான செய்யணும், இஃப்தார முற்படுத்ததான செய்யணும், இரவு நேரங்களில் விழிப்பு வந்தா சஹர் நேரம் வந்துடுச்சா என்று பார்க்கக்கூடிய மக்களும் இருந்தார்கள். அதே போன்று சஹருடைய நேரங்களில் எழுந்ததற்கு பின்னால் இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குது, ஒரு 2 ரக்காத்தை தொழுதுட்டு நம்ம சாப்பிட உட்காரலாமா, கொஞ்ச நேரம் துவா கேட்டுட்டு சாப்பிட உட்காரலாமா. நான் பேசுவதெல்லாம் முஃமின்களுக்கானது, நான் பேசுவதெல்லாம் ஒரு முஃமின்களுடைய பண்பு. இன்னும் கொஞ்ச நேரம் துவா செஞ்சுட்டு வந்து சஹர் செய்யலாமா, இல்ல சஹர் செஞ்சுட்டு போய் கொஞ்ச நேரம் அல்லாஹ் கிட்ட உட்கார்ந்து இஸ்திக்ஃபார் செய்யலாமா, துவா கேட்கலாமா, ஒரு 2 ரக்காத்தை தொழுதுக்கலாமா, பாங்கு சொல்றதுக்கு இன்னும் டைம் இருக்கே. இப்படி ஒரு சில நேரங்களில் சில அடியார்கள் நல்ல உறங்கியதற்கு பின்னால் திடீரென்று பாங்கு சொல்லக்கூடிய நேரத்தில் எழுந்ததுமே அப்படியே தண்ணீரை குடித்தோ அல்லது குடிக்காமலையோ அப்படியே ஒவ்வொரு வருடமும் ரமலானில் சில நபர்களுக்கு சஹர் செல்வதும் உண்டு. அப்படியே விடி சஹர் சாப்பிடாமல் வேற வழி இல்லை, நோன்பு வைத்தாக வேண்டும் என்பதனால் இந்த வருஷம் எனக்கு 4 போயிடுச்சு, 5 போயிடுச்சு, 6 இந்த மாதிரி தான், 6வது சஹர் இது வரைக்கும் நான் செய்யாமலே வச்சிட்டு இருக்கிறேன். அல்லாஹ் மன்னிப்பான், பிரச்சனை கிடையாது. தன்னை மீறி நடக்கக்கூடிய எல்லா விஷயத்திற்கும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு இருக்கிறது. இப்படி நேரங்களை இந்த ரமலான் மாதத்தில் அளவுக்கு அதிகமாக நாம் பார்த்தோம். இரவு தொழுகையினுடைய நேரத்தை கணித்துக் கொண்டிருந்தோம். 2 ரக்காத்துக்கு எவ்வளவு நேரம் போகுது, முடிஞ்சதுக்கு பின்னாடி வித்திரு எவ்வளவு நேரம், பயான் எவ்வளவு நேரம் என்ற ஒவ்வொரு நேரத்தினுடைய அடிப்படையிலும் அம்சத்திலையும் ஏனைய மாதங்களில் நாம் நேரங்களை பார்த்து நேரத்தோடு நாம் சுமந்து சென்றதை விடவும் இந்த ரமலான் மாதத்தில் அளவுக்கு அதிகமாகவே நேரத்தோடு நாம் பயணித்தோம். ஒவ்வொரு கட்டமும் நேரத்தோடு நம்மை நாம் சம்பந்தப்படுத்திக் கொண்டோம். இரவு, சஹரு, இஃப்தாரு, ஃபஜ்ரு. அதே நேரத்தில் அல்லாஹும் குர்ஆனில் நேரத்தை பற்றி கடுமையாக பேசுகின்றான். இந்த நேரத்தை பொடுபோக்கா நினைச்சுக்காதீங்க. நேரத்தை அளவுக்கு அதிகமாக அல்லாஹ் பேசுகின்றான். காலத்தின் மீது சத்தியமாக, இரவின் மீது சத்தியமாக, முற்பகலின் மீது சத்தியமாக, இப்படி ஒவ்வொரு நேரத்தையும் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு நேரங்களின் மீது அல்லாஹு தாலா சத்தியம் செய்கின்றான். சஹருடைய நேரத்தை கூட வெள்ளை நூல் கருப்பு நூல் என்று அல்லாஹ் பேசுகின்றான். மினல் ஹைத்தில் அபியதி வல் ஹைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர். நேரங்களை பற்றி அல்லாஹு தாலா மிக துல்லியமாக குர்ஆன் பேசுகின்றது. காலத்தின் மீது சத்தியமாக என்று நேரத்தை மையப்படுத்தி பேசக்கூடிய பல வசனங்கள் குர்ஆனில் இருக்கிறது. தொழுகை என்பது முஃமின்களின் மீது நேரம் குறிப்பிட்ட கடமை என்று குர்ஆன் பேசுகின்றது. நோன்பினுடைய சஹர், இஃப்தாருடைய நேரம், அந்த தொழுகையினுடைய நேரம், வானவர்கள் வந்து செல்லக்கூடிய மாறக்கூடிய நேரம், இப்படி எல்லாவற்றிலும் நேரத்தை மையப்படுத்தி குர்ஆனும் பேசுகின்றது தான். இப்படி ரமலான் மாதத்தில் நேரத்தை அளவுக்கு அதிகமாக நம்மை நினைவுபடுத்திய அல்லாஹு தாலா எதை நினைவுபடுத்த விரும்புகின்றான்? ஒரு முஃமினுக்கு எது நினைவிற்கு வர வேண்டும்? ரமலானில் இவ்வளவு நேரங்களை நாம் பார்த்தோமே, சஹருடைய நேரம், இஃப்தாருடைய நேரம், ஃபஜ்ருடைய நேரம், இப்படி ஒவ்வொரு நேரமாக நாம் பார்த்தோமே. ஒரு முஃமின் இந்த நேரத்தில் அளவுக்கு அதிகமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறார். இவ்வளவு நேரத்தில் உங்களுடைய கடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் சக்ராத் என்ற ஒரு நேரத்தை அடையும். சக்ராத் என்ற ஒரு நேரத்தை அடையும். சக்ராத்துடைய ஹாலாத்திலே நீங்கள் இருக்கும் போது நீங்கள் நேரத்தை பார்க்க மாட்டீர்கள், வானவர்கள் நேரத்தை பார்ப்பார்கள், உங்களுடைய நேரம் எப்போது முடியும் என்று.
நம்முடைய நேரம் எப்போது முடிய போகின்றது என்பதை வானவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நேரத்தை கணித்துக் கொண்டிருப்பார்கள். சக்கராத் என்ற ஒரு நேரம் இருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் பேசக்கூடிய நேரத்தில் நேரம் எப்படி படிப்படியாக மாறுகிறது என்று சத்தியம் செய்கின்றான். இதன் மீது உங்களுக்கு நம்பிக்கையை இவர்கள் கொள்ள மாட்டுகின்றார்களே என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான். சூரத்துல் இன்ஷிகாக்கில் நீங்கள் பார்க்கலாம். ஃபலா உக்ஸிமு பிஷ்ஷஃபக், செம்மேகத்தின் மீது நான் சத்தியமிட்டு சொல்கின்றேன். அல்லாஹ் பேசுறான். ஃபலா உக்ஸிமு பிஷ்ஷஃபக், செம்மேகம் எப்போ வரும்? மக்ரிபுக்கு பின்னால். ஃபலா உக்ஸிமு பிஷ்ஷஃபக் வல்லைலி வமா வஸக், செம்மேகத்திற்கு பின்னால் இரவு வந்துவிடும். இந்த இரவு எதையெல்லாம் ஓட்டிக்கொண்டு ஒன்று திரட்டப்படுகின்றதோ அதன் மீதும் சத்தியமாக. வல்லைலி வமா வஸக் வல் கமரி இதத்தஸக், பின்பு சந்திரன் படிப்படியாக வளர்ந்து பூரணமடைந்து பூரண பௌர்ணமி என்ற சந்திரனின் மீது சத்தியமாக. அல்லாஹ் எப்படி பேசுறான் பாருங்க. செம்மேகம், பின்பு வரக்கூடிய இரவு, அந்த இரவு ஓட்டிக்கொண்டு வந்து இரவுதான் இது அப்படின்றத எல்லாமே முடிவாகின்றது. அந்த நேரத்தினுடைய இரவின் மீது சத்தியமாக. அதே போன்று சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி பௌர்ணமியாக மாறக்கூடிய அந்த சந்திரனின் மீது சத்தியமாக. லதர்கபுன்ன தபகன் அன் தபக், நீங்கள் படிப்படியாக ஒன்றிலிருந்து ஒன்று கடக்க வேண்டி இருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகின்றான். இப்போ நேரத்தை பற்றி அல்லாஹ் என்ன நினைவூட்டுகின்றான்? நீங்கள் பிறந்தீர்கள், நீங்கள் குழந்தையில் இருந்தீர்கள், பின்பு உங்களுடைய டீனேஜை அடைந்தீர்கள், அதற்கு பின்னால் உங்களுடைய வாலிபத்தை அடைந்தீர்கள், பின்பு திருமண வயதை அடைந்தீர்கள், பின்பு குழந்தை குட்டிகளை பெற்றெடுத்து தந்தை என்ற ஸ்தானத்தை பெற்றீர்கள், அதற்கு பின்னால் மீண்டும் உங்களுக்கு முதுமை தொடங்கியது, பின்பு கடைசியாக உங்களுடைய மரணம் என்ற நேரத்தை நீங்கள் தொட்டீர்கள். இது எப்படி ஒரு ஃபஜ்ருக்கு பின்னால் சஹருக்கு பின்னால் ஃபஜர், ஃபஜருக்கு பின்னால் முற்பகல், முற்பகலுக்கு பின்னால் நடுப்பகல், நடுப்பகலுக்கு பின்னால் சாய்ந்த நேரம், மாலை நேரம், பின்பு இஃப்தார், மக்ரிப், இரவு என்று எப்படி ஒவ்வொரு நாளும் நேரத்தை கடந்து செல்கிறீர்களோ, உங்களுக்கு அறிவுறுத்தல் இன்னும் வரவில்லையா? உங்களுடைய வாழ்க்கைக்கு பின்னால் மறுமை என்ற ஒரு நேரம் இருக்கிறது. உங்களுடைய இந்த இம்மைக்கு பின்னால் மரணம், மறுமை என்ற ஒன்று இருக்கிறது. இந்த நேரத்தை நீங்கள் கடப்பதற்கு தயாராக இருங்கள். சென்ற நேரம் பின்னால் வராது, மீண்டும் திரும்பாது. இதைத்தான் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு இஃப்தாரும், ஒவ்வொரு சஹரும் நமக்கு நேரத்தை பற்றி சொல்லும் போதெல்லாம் நமக்கு சக்ராத் என்ற ஒரு நேரம் இருக்கிறது, நமக்கு இம்மைக்கு பின்னால் கபர் என்ற ஒரு நேரம் இருக்கிறது, ரூஹோடு சம்பந்தப்படக்கூடிய நேரம், அதற்கு பின்னால் மறுமை என்ற ஒரு நேரம் இருக்கிறது, மறுமை என்ற ஒரு காலம் இருக்கிறது, ஆகிரத் என்று ஒன்று இருக்கிறது என்பதெல்லாம் இந்த நேரத்தின் மூலமாக அல்லாஹு தாலா நம்மை சம்பந்தப்படுத்தி நம்மை யோசிக்க வைத்துக் கொண்டே இருக்கின்றான். உங்களுடைய நேரங்கள் மாறி மாறி வருவதெல்லாம் உங்களுடைய இம்மைக்கு பின்னால் மறுமை இருக்கிறது என்பதையும், நீங்கள் பூமிக்கு மேல் வாழக்கூடிய ஒரு நேரத்தை போன்று பூமிக்கு அடியில் கபருடைய ஒரு நேரம் இருக்கிறது என்பதை போன்றும் நிதானமாக நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள் என்று இந்த ரமலான் நமக்கு அறிவுறுத்தி சென்றிருக்கிறது. இந்த அறிவுரையை பத்திரமாக பிடித்துக் கொள்ளுங்கள். நம்பர் 2, நோன்பினுடைய வெளிப்படையான சட்ட திட்டங்களை நீங்கள் பார்த்தால், சாப்பிடக்கூடாது, நீங்கள் நீர் அருந்த கூடாது, அதே போன்று உங்களுடைய மனைவியிடத்தில் இல்லறம் கூடாது என்று அல்லாஹு தாலா போட்ட சட்டங்கள். இது போக பொய், புறம் என்ற தேவையில்லாத எந்த பேச்சிலும் ஈடுபடக்கூடாது. சண்டையிடாதீர்கள். உங்களிடத்தில் யாரேனும் சண்டைக்காக அழைத்தால் நான் நோன்பாளி என்று சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹு தாலா நோன்பை வைத்துக் கொண்டு என்னவெல்லாம் சட்டங்கள் தேவையோ அந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் அல்லாஹு தாலா நமக்கு பறைசாற்றினான். இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு நபர்களும் நோன்பை ஆக்கிக் கொண்டோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த சட்டம் நமக்கு புரிய வைக்கின்றது, மனிதா, உலகம் முழுக்க நீ வாழக்கூடிய நேரம் முழுக்க அல்லாஹு தாலாவினுடைய சட்டத்தை தாண்டிய எந்த ஒரு நாளும் உன்னிடம் இல்லை. முழுக்க ஹலால் ஹராம் என்ற சட்டத்தை அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான். ஒவ்வொரு கட்டத்திலும் நீ பார்த்து செயல்பட வேண்டியவனாகத்தான் இருக்கிறாய். சஹர் செய்து விட்டால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உணவு உங்களுக்கு ஹராம், நீங்கள் எடுக்கக்கூடாது. பக்கத்து வீட்டு உணவை பத்தி இங்க பேசல. உங்க வீட்டுல நீங்க சமைச்சு வச்சிருக்கிற உணவை நீங்க சாப்பிடக்கூடாது. உங்கள் வீட்டில் நீங்க கஷ்டப்பட்டு புடிச்சுக்கிட்டு வந்த போர் போட்ட தண்ணியை நீங்க குடிக்க கூடாது. ஏன்? இது அல்லாஹ்வினுடைய சட்டம். இதே போன்றுதான் உங்களுடைய உணவின் மீது உங்களுக்கு உரிமை இல்லாத இந்த நிலை உங்களுக்கு புரியலையா? உங்களின் மீது ரப்புடைய ஆதிக்கம் இருக்கின்றது. அல்லாஹ் உங்கள் மீது எதை நிலைநாட்ட நாடுகின்றானோ அதை நிலைநாட்டுவான். எதை ஹலால் என்று சொல்கின்றானோ, எதை ஹராம் என்று சொல்கின்றானோ அதன் அடிப்படையில் தான் உங்களுடைய
ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நீங்கள் கழிக்க வேண்டும். நீங்களாக ஒன்றை ஹலாலாக்கி கொள்ளவும் முடியாது, நீங்களாக ஒன்றை ஹராமாக்கி கொள்ளவும் முடியாது. இதில் நபி அவர்களும் விதிவிலக்கல்ல. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் யா அய்யுஹன் நபி லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக். அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கியதை நீங்கள் எப்படி ஹராமாக்கிக் கொள்கிறீர்கள்? இந்த ஹலால் ஹராமினுடைய சட்டத்தை அல்லாஹ் வகுப்பான், அல்லாஹ் திட்டம் தீட்டுவான், அல்லாஹ் தான் அதை முடிவு செய்வான். வாழ்நாள் முழுக்க மனிதர்களுக்கு ஹலால் ஹராமை பேண வேண்டிய கட்டாய கடமை இருக்கிறது. வியாபாரத்தில், தான் உடுத்தக்கூடிய உடையில், தான் நடக்கக்கூடிய நடையில், ஓடக்கூடிய ஓட்டத்தில், உங்களுடைய கட்டக்கூடிய வீட்டில், எல்லா நிலைகளிலும் ஹலால் ஹராமை பேணாமல் ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் வாழவே முடியாது. அப்படிப்பட்ட நிலையை இந்த ரமலானுடைய மாதம் ஒவ்வொரு நாளும் 30 நாளும் தனக்கு ஹலாலாக்கிய உணவை அல்லாஹ் இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரை தடுத்திருக்கிறான். தனக்கு ஹலாலான தண்ணீரை இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரை தடுத்திருக்கின்றான். தான் மஹர் கொடுத்து ஹலாலாக்கி கொண்ட தனது மனைவியை அல்லாஹ் இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரை தடுத்திருக்கின்றான். இது அல்லாஹ் இப்படித்தான் வாழ்நாள் முழுக்க ஒரு முஃமினுக்கு ஹலால் ஹராமை பேணும்படி வைத்திருக்கிறான் என்பதை நிதானமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதே போன்று மூன்றாவது, போதும் என்ற உள்ளத்தை அல்லாஹு தாலா இந்த நோன்பின் மூலமாக நமக்கு ஆக்குகின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹருடைய உணவை உண்பார்கள், கொஞ்சமாக உண்பார்கள். சஹருடைய உணவு என்பது நிறைய வச்சுக்கிட்டு சாப்பிடுறதல்ல. சஹரிலே பரக்கத் இருக்கிறது அப்படின்னு நபி அவர்கள் சொன்னாங்க. ஒரு பரக்கத்தை நீங்கள் எவ்வளவு எடுத்துக்கொள்வீர்களோ அவ்வளவுதான். சஹருடைய உணவு என்பது மிகவும் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட வேலையினுடைய ஒரு உணவு. அதை சாப்பிட வேண்டும். அது யூதர்களுக்கான மாற்றமான ஒரு நேரம். அந்த நேரத்தில் நாம் சாப்பிட வேண்டும், அந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் பரக்கத் இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹர் சாப்பிட்டதற்கு பின்னால் நேரம் வந்துவிட்டால் உங்களுக்கு ஹலாலான உணவை நீங்கள் தொடக்கூடாது என்று சொன்ன அந்த சட்டம் இப்போது அதற்குள் இன்னொரு விஷயத்தையும் வைத்துத்தான் பேசுகின்றது. போதும் என்ற மனம். உங்களுடைய உணவை நீங்களே தொடக்கூடாது, உங்களுடைய தண்ணீரை நீங்களே தொடக்கூடாது, உங்களுடைய மனைவியை நீங்களே தொடக்கூடாது என்று இந்த சட்டத்தின் மூலமாக பேசுகின்றது ரமலான் நோன்பு. நீங்கள் அடுத்தவர்களுடைய பொருளுக்கு எப்படி ஆசைப்படுவீர்கள்? நீங்கள் அடுத்தவர்களுடைய விஷயத்தை எப்படி நீங்கள் அபகரிப்பீர்கள்? நீங்கள் அந்நிய பெண்களோடு எப்படி நீங்கள் உங்களுடைய பார்வையை நீங்கள் எப்படி செலுத்துவீர்கள்? உங்களுடைய மனைவியே உங்களுக்கு அல்லாஹு தாலா போதுமாக்கி வைத்திருப்பதில் அல்லாஹு தாலா தடுத்து வைத்திருக்கிறானே. உங்களுடைய உணவையே அல்லாஹு தாலா இந்த நேரத்தில் தடுத்து வைத்திருக்கிறானே. உங்களுக்கு போதுமானதை, உங்களுக்கென்று அல்லாஹ் வகுத்ததை மாத்திரம் நீங்கள் அதிலிருந்தும் கொஞ்சத்தை கொண்டு உங்களுடைய உள்ளத்தை நிறைவாக்கிக் கொள்ளுங்கள். இதை தாண்டி அடுத்த விஷயத்திற்கு நீங்கள் அபகரிப்பதின் மூலமோ சூறையாடுவதன் மூலமோ நீங்கள் ஹராம் என்ற விஷயத்திற்கு சென்று விடாதீர்கள் என்ற இந்த போதும் என்ற பக்குவத்தை அல்லாஹு தாலா ஒவ்வொரு நாளும் நமக்கு நினைவூட்டி கொண்டுதான் இருந்தான். அதே போன்று நாலாவது விஷயம், ஏனைய மாதங்களில் இரவு தொழுகையை தொழக்கூடியவர்களும் இருந்தார்கள், தொழாதவர்களும் இருந்தார்கள். இல்லா மாஷா அல்லாஹ், தொழாதவர்களின் மீது பாவம் எதுவும் கிடையாது. ஆனால் தொழக்கூடியவர்கள் மிகப்பெரிய பலனை அடைவார்கள் இன்ஷா அல்லாஹ். ஏனென்றால் அந்த தொழுகை எப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் பெரும் பகுதியை இரவு தொழுகையில் கழித்திருக்கிறார்கள். தொழாத சில நாட்களில் லுஹாவுடைய நேரத்தில் 12 ரக்காத்துகளை தொழுவார்கள் என்றும் நாம் ஹதீஸிலே பார்க்கின்றோம். இரவு நேரங்களில் தொழமாட்டார்கள், அதை லுஹாவுடைய நேரத்தில் தொழுவார்கள், 12 ரக்காத்துகள் தொழுவார்கள் என்றும் ஹதீஸ் இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த இரவு தொழுகையை பற்றி குர்ஆன் பேசும்போது வெறுமனே தொழுங்கள் என்று சொல்லி முடிக்கல. இந்த இரவு தொழுகையினுடைய பெனிஃபிட்டை சேர்த்து பேசுகின்றது. இந்த இரவு தொழுகையினுடைய பெனிஃபிட் என்ன என்பதையும் சேர்த்து பேசுகின்றது. அல்லாஹ்வின் தூதரே, முஸம்மிலே, நீங்கள் இரவில் இருந்து பாதியை அல்லது முக்கால்வாசியை அல்லது கம்மியானதை உங்களால் முடிந்த அளவு இரவு நேர தொழுகைக்காக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்படி எடுத்துக்கொண்டதினால் இன்ன நாஷிஅத்தல் லைலி ஹிய அஷத்து வத்அன் வஅக்வமு கீலா, உங்களுக்கு மன உறுதியை அந்த தொழுகை ஏற்படுத்தும் என்று அல்லாஹ் பேசுகின்றான். எந்த தொழுகையில் இந்த விஷயம் இருக்கு? தஹஜ்ஜுத், இரவு நேர தொழுகை. இதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலே ஆர்வமூட்டி இருக்கிறார்கள். தங்களுடைய குடும்பத்தார்களை எழுப்பி விட்டு இருக்கிறார்கள். கடைசி 10 நாட்களிலே யாரையும் உறங்க வேண்டாம் என்று சொல்லுவார்கள். அந்த 10 நாட்களில் விழித்துக் கொண்டு தங்களுடைய குடும்பத்தார்களை எழுப்பி உசுப்பி விடுவார்கள் என்பதையெல்லாம் ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த இரவு தொழுகையில் மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட், மன உறுதி இருக்கின்றது. இப்போது இஸ்லாமிய வரலாற்றை நீங்கள் எடுத்து பாருங்கள்.
ஒவ்வொரு வரலாற்றிலும் சஹாபாக்கள் எப்படி வெற்றி அடைந்தார்கள், எதிரிகள் அவ்வளவு பக்கபலமாக இருந்தார்களே, பின்பு எப்படி சஹாபாக்களால் எதிர்த்து நிற்க முடிகின்றது? உடல் பலத்தை காட்டிலும் மனவலிமை பன்மடங்கு அதிகமாக இருந்தது சஹாபாக்களிடத்தில். இது எங்கிருந்து பெற்றார்கள்? எங்கிருந்து இதை பெற்றார்கள்? தஹஜ்ஜுதிலிருந்து இதை பெற்றார்கள். மன வலிமையை, மன உறுதியை சஹாபாக்கள் பெற்றார்கள். எல்லா இறை தூதர்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஃபிரௌன் எவ்வளவு பெரிய கொடியன், எவ்வளவு பெரிய கொடூர அரசன். எல்லோரும் பயந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் எப்படி எதிர்த்து நின்று பேச முடிந்தது? எப்படி அந்த மனவலிமை வந்தது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய கொடிய மன்னரை எதிர்த்து எப்படி நின்று பேசினார்? அத்தனை விஷயத்திற்கும் மூல காரணம் அல்லாஹ் உதவி செய்ததற்கு பின்னால் இரவு தொழுகையில் இருந்து அந்த மனப்பக்குவத்தை, மன உறுதியை, மன வலிமையை அவர்கள் எடுத்துக்கொண்டே இருந்தார்கள். இதைத்தான் இந்த ரமலான் ஒவ்வொரு இரவு தொழுகையிலும் நமக்கான மன உறுதியையும் மன வலிமையையும் கொண்டிருக்கின்றது. இந்த ரமலான் மாதத்தில் நீங்கள் பாருங்கள், மற்ற விஷயத்திற்கு குர்ஆன் ஓதுவதற்கு நேரம் இல்லை என்று சொன்னவர்கள் குர்ஆன் புரட்டுவதற்கு நேரம் எப்படியோ கிடைத்ததா இல்லையா? ஏனைய மாதங்களை தாண்டிலும் கொஞ்சமாவது உங்களுக்கு நேரம் கிடைத்ததா இல்லையா? அப்போ ஏனைய மாதங்களிலும் உங்களுடைய இரவு தொழுகைக்காக நீங்கள் எழுந்து அந்த நேரத்தை கொண்டு நீங்கள் அணுகினால் கண்டிப்பாக ரமலானை போன்றே அடுத்தடுத்த நாட்களிலும் அதற்கான நேரம் இன்ஷா அல்லாஹ் கிடைத்துவிடும். எதை கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுகிறீர்களோ அந்த பாதையை அல்லாஹ் இலகுவாக்கி கொண்டே இருப்பான். அதைத்தான் இரவு தொழுகையில் அல்லாஹு தஆலா மன வலிமையையும் மன உறுதியையும் பிரதானமாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இதை நபிமார்கள் அடைந்தார்கள் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதே போன்று இதை சஹாபாக்கள் அடைந்திருக்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். எல்லோரும் இந்த இரவு தொழுகையை கொண்டு மன வலிமையை அடைந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அதே போன்று கடைசியாக 5வது விஷயம், ஜகாத்துல் ஃபித்ர் என்று ஒன்று நாம் கொடுத்தோம். ஃபித்ரா என்று சொல்லக்கூடிய இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நாம் கொடுத்தோம். இந்த ஜகாத்துல் ஃபித்ரை ரமலானில் கொடுக்க வேண்டும் என்று வெறுமனே அல்லாஹு தஆலா சொல்லிவிடாமல் அதற்கான ஒரு எல்லை கோட்டையும் போட்டான். பெருநாள் தொழுகைக்கு முன்பு நீங்கள் கொடுக்க வேண்டும். இந்த எல்லை கோடு இருக்கிறது, இங்குதான் நமக்கு புரியணும். ஜகாத்துல் ஃபித்ரை நீங்கள் கொடுங்கள் என்று வெறுமனே சொல்லாமல் எல்லை கோட்டை போட்டு இந்த தொழுகைக்கு பின்னால் நீங்கள் கொடுப்பது ஜகாத்துல் ஃபித்ர் கிடையாது. இந்த தொழுகைக்கு முன்பே நீங்கள் கொடுத்து முடித்து விட வேண்டும். இந்த எல்லை கோடு எதை நமக்கு காட்டுகின்றது? கொஞ்சம் நிதானமாக யோசித்தால், சதகா செய்யாமல் யாரெல்லாம் வஃபாத் ஆகி விடுவார்களோ, சதகா செய்யாமல் தங்களுடைய பொருட்களை அல்லாஹ்வின் பாதையில் செலவழிக்காமல் யார் இறந்து போவார்களோ நிச்சயமாக அவர்கள் மரணத்திற்கு பின்னால் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவார்கள். அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பேசுவார்கள், எங்களை திருப்பி அனுப்பு, நாங்கள் சென்று சதகா செய்து விட்டு வருகின்றோம். ஆனா அல்லாஹு தஆலா அது சாத்தியம் இல்லைன்றான். அது சாத்தியப்படாது. யாரையும் அப்படி திருப்பி அனுப்புவது என்பது நம்மளுடைய அந்த அஜெண்டால இல்ல, திருப்பி அனுப்ப மாட்டோம் என்று அல்லாஹு தஆலா பதிலளிப்பதை குர்ஆன் பேசுகின்றது. இதை இப்போதே நமக்கு புரிய வருகின்றது. மௌத்துக்கு முன்னால் உங்களுடைய செல்வங்களை நீங்கள் சதகாவில் ஈடுபடுத்தி விடுங்கள். மௌத்துக்கு முன்னால் உங்களுடைய மௌத்து தான் அந்த எல்லை கோடு. எப்படி ஃபித்ரா ஈதுல் ஃபித்ர் தொழுகை எப்படி இங்கு எல்லை கோடோ ரமலானில், அதற்கு முன்பு உங்களுடைய ஜகாத்துல் ஃபித்ரை நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள் என்று அல்லாஹ் எப்படி சொல்கின்றானோ, இதுதான் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்நாளுக்கும் ஒரு உவமை. உங்களுடைய மௌத் என்பது எல்லை கோடு. இங்கு ஈதுல் ஃபித்ரை நீங்கள் தொழுவீர்கள், உங்களுடைய மௌத்துக்கு மக்கள் ஜனாசாவை தொழுவார்கள், நீங்கள் தொழ மாட்டீர்கள். நீங்கள் தொழுவதற்காக பள்ளிக்குள் அந்த வக்துக்கு வருவீர்கள், ஆனால் அந்த வக்து உங்களால் தொழ முடியாது. வக்தை தொழுதுவிட்டு மக்கள் உங்களுக்கு தொழுவிப்பார்கள். இந்த எல்லை கோடு என்பது உங்களுடைய மரணம். உங்களுடைய மரணத்திற்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய செல்வத்தில் உங்களுக்கானதை போக மற்ற எல்லாவற்றையும் சதகாவின் மூலம் ஜகாத்தின் மூலம் நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள். அப்படி எல்லை கோட்டிற்கு பின்னால் நீங்கள் சதகா செய்கின்றேன் என்று சொன்னாலும் அது அங்கீகரிக்கப்படாது, அது சதகாவில் சேராது. எப்படி ரமலானுடைய ஜகாத்துல் ஃபித்ரை ஈதுல் ஃபித்ர் தொழுகைக்கு பின்னால் கொண்டு வந்தால் அது ஃபித்ராவில் சேராதோ, இதே போன்று உங்களுடைய மௌத்துக்கு பின்னால் நீங்கள் சதகா செய்கின்றேன் என்று சொன்னாலும் அது அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அடுத்தபடியாக அல்லாஹு தஆலா கடைசி 10 லைலத்துல் கத்ர் என்ற ஒன்றை வைத்திருந்தான். ஆனால் என்று நமக்கு தெரியாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றைப்படையில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி முடித்து விட்டார்கள். ஆனால் ஒருவேளை அந்த லைலத்துல் கத்ரை யார் அடைவார்களோ அவர்கள் கிட்டத்தட்ட 83 ஆண்டுகள் அமல் செய்த அந்த நன்மையை பெற்றுக் கொள்வார்கள். இது மிகப்பெரிய பொக்கிஷம். இந்த விஷயத்தில்
நூதனமான ஒரு செய்தியை அல்லாஹு தஆலா பேசுகின்றான். எங்கெல்லாம் இஸ்லாம் எதையெல்லாம் மறைத்து வைத்திருக்கிறதோ அது பொக்கிஷம். பொக்கிஷத்தை இஸ்லாம் மறைத்து வைக்கும். அந்த பொக்கிஷத்தை நீங்கள் பெறுவீர்களே ஆனால் மிகப்பெரிய நன்மையை அடைவீர்கள். குர்ஆன் இப்போது இருக்கிறது. ஆனால் குர்ஆனுக்குள் பலதரப்பட்ட சிந்தனைகளையும் நூதனங்களையும் நுண்ணறிவுகளையும் அல்லாஹு தஆலா எப்படி கடைசி பத்தில் லைலத்துல் கத்ரை மறைத்து வைத்திருக்கிறானோ அதே போன்று குர்ஆனுக்குள் பலதரப்பட்ட லைலத்துல் கத்ரை போன்ற பொக்கிஷங்கள் மறைந்திருக்கிறது. ஆனால் நீங்கள் வெறுமனே அதை பார்க்கிறீர்கள். கடைசி பத்தை கடைசி பத்தாக வெறுமனே பார்த்தவர்களும் இருக்கிறார்கள். லைலத்துல் கத்ர் தனக்கு வேண்டும் என்று அதற்காக காத்திருந்தவர்களும் இருக்கிறார்களா இல்லையா? அதை தேடியவர்களும் இருக்கிறார்களா இல்லையா? ஒவ்வொரு இரவும் இன்று லைலத்துல் கத்ர் எனக்கு இருந்துவிடக் கூடாதா என்று 10 நாட்களும் இபாதத் செய்தவர்களும் இருக்கிறார்களா இல்லையா? இப்படித்தான் குர்ஆனுக்குள் ஏகப்பட்ட பொக்கிஷங்கள் இருக்கிறது. யார் அதை ஒவ்வொரு நாளும் ஓதும் போதும் குர்ஆனை துருவி 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 தேடிக்கொண்டே இருப்பார்களோ கண்டிப்பாக குர்ஆன் ரமலானுடைய 10 நாட்களில் ஏதோ ஒரு நாட்களில் லைலத்துல் கத்ரை எப்படி அவர் கடப்பாரோ இன்ஷா அல்லாஹ் அதே போன்று குர்ஆனும் தன்னுடைய பொக்கிஷத்தை தேடிக்கொண்டே இருப்பவர்களுக்கு அது வெளிப்படுத்திவிடும். தேடிக்கொண்டே இருப்பவர்களுக்கு அது வெளிப்படுத்திவிடும். அல்லாஹ் எதையெல்லாம் மறைத்து வைத்திருக்கிறானோ அது மிகப்பெரிய பொக்கிஷம். கபருக்குள் என்ன நடக்கும், கபருக்குள் எப்படி இருக்கும், காட்சியால் நம்மால் பார்க்க முடியாது. அல்லாஹ் அதை பர்ஸகை மறைத்து வைத்திருக்கிறான். ஆனால் அந்த வாழ்க்கை தனக்கு சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்று யார் கபருடைய வாழ்க்கையை தேடிக்கொண்டே இருப்பார்களோ அவர்களுக்கு சுபிட்சம் அமையும். சொர்க்கம் மறைக்கப்பட்டிருக்கிறது, நரகம் மறைக்கப்பட்டிருக்கிறது. என்ன இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கண்களால் என்று நம்மால் பார்க்க முடியாது. யார் சொர்க்கத்தினுடைய வாழ்க்கையை தேடிக்கொண்டிருப்பார்களோ இன்ஷா அல்லாஹ் அவருக்கு கிடைக்கும். யார் பொடுபோக்காக கடந்து செல்வார்களோ அல்லாஹு அலம் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் என்று. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த 10 நாட்களில் லைலத்துல் கத்ர் மறைக்கப்பட்டது. லைலத்துல் கத்ர் மிகப்பெரிய பொக்கிஷம். யார் அதை அடைவார்களோ அவர்கள் எப்படி பொக்கிஷத்தை பெற்றுக் கொள்வார்களோ இஸ்லாம் பலதரப்பட்ட விஷயங்களை குர்ஆனில் மறைத்து வைத்திருக்கிறது. யார் அதை அடைவார்களோ லைலத்துல் கத்ரை அடைபவர்கள் எப்படி 83 ஆண்டுகளுடைய விஷயத்தை பெற்றுக் கொள்வார்களோ அதே போன்றுதான் பலதரப்பட்ட விஷயத்தை இந்த இடத்தில் பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, கடைசியாக ஒரு விஷயம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலதரப்பட்ட ஹதீஸ்களில் இதை நீங்கள் பார்க்கலாம். நோன்பு என்று சொன்னதுமே, நோன்பை பற்றி யாரேனும் ஒரு ஹதீஸை உங்களிடத்தில் சொன்னாலோ அல்லது பயான் செய்தாலோ இந்த ஹதீஸை சொல்லாமல் யாரும் கடக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஹதீஸ். அல்லாஹு தஆலா எல்லா விதமான நன்மைகளுக்கும் ஒரு நன்மையை, எல்லா விதமான அமல்களுக்கும் ஒரு நன்மையை நிர்ணயித்து வைத்திருக்கிறான். ஆனால் நோன்புக்கு மட்டும் அல்லாஹு தஆலா சொல்லிய வார்த்தை ஹதீஸே குதுசியில் வ அன அஜ்ஸீ பிஹி வ அன உஜ்ஸா பிஹி, ரெண்டு மாதிரியும் அதை வாசிக்கலாம். வ அன அஜ்ஸீ பிஹி வ அன உஜ்ஸா பிஹி, நோன்பு என்பது எனக்குரியது, நானே அதற்கு கூலி வழங்குவேன். இது வ அன அஜ்ஸீ பிஹி வ அன உஜ்ஸா பிஹி என்று நீங்கள் வாசித்தால் நோன்பு எனக்குரியது, நானே அதற்கு கூலியாக இருக்கிறேன் என்பது பொருள். எவ்வளவு பெரிய வார்த்தை இது! எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷத்தை அல்லாஹு தஆலா பேசுகின்றான் ஒரு நோன்பாளிக்கு. இதை கொஞ்சம் நிதானமாக நாம் புரிய வேண்டும். சில விஷயங்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ் வைத்திருக்கின்றான், அதற்கு நன்மை இவ்வளவு என்று அல்லாஹ் நிர்ணயம் செய்யவில்லை. இதில் முதலாவது நமக்கு கண்களுக்கு தெரிந்தது நோன்பு. ஆனால் இன்னும் 3 விஷயங்கள் இருக்கிறது, அதை பற்றி குர்ஆன் பேசுகின்றது. நோன்பை பற்றி இந்த விஷயத்தில் ஹதீஸ் பேசிவிட்டது. ஆனால் இன்னும் 3 விஷயத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசுகின்றான். இந்த நோன்பு நாம் வைக்கும் போதெல்லாம் எப்படி நோன்பு அல்லாஹுக்குரியது, அல்லாஹ்வே இதற்கு கூலியாக இருப்பான் அல்லது அல்லாஹ்வே இதற்கு கூலியை வழங்குவான், எவ்வளவு என்று சொல்லவில்லை, அவன் நாடியதை வழங்குவான் என்று நம்மால் எப்படி புரிந்து கொள்ள முடிகின்றதோ இதே போன்றுதான் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சில விஷயங்களை பேசுகின்றான். இதற்கும் அவனிடத்தில் மட்டும்தான் கூலி இருக்கிறது, மட்டிலடங்காத கூலி இருக்கிறது, அதற்கு இவ்வளவு என்று அல்லாஹ் சொல்லவில்லை. எந்த விஷயத்தில் நாம் பின்தங்கி இருக்கிறோமோ, எந்த விஷயத்தில் நாம் வாய்சாவாடால் பேசுகின்றோமோ, எந்த விஷயத்தில் நாம் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று சொல்கின்றோமோ அந்த விஷயத்தில் தான் அல்லாஹ் அந்த நன்மையை வைத்திருக்கிறான். அது எல்லாமே ஹுகூகுல் இபாத். ஒரு அடியார்களுக்கு செய்ய வேண்டிய விஷயத்தில் அல்லாஹ் அதை வைத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஒன்று ஹுகூகுல்லாஹ், மீதம் 3 ஹுகூகுல் இபாத். ஒரு அடியாருக்கு செய்ய வேண்டிய விஷயத்தில் தான் அதை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதில் முதல் விஷயத்தை பாருங்கள். இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன் அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். எவர் ஒருவர் தங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனை காலங்களில், தங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள், தொல்லைகள், துன்பங்களுடைய நேரத்தில்
பொறுமையோடு இருப்பார்களோ. யுவஃபஸ் சாபிரூன் என்றால் உச்சகட்ட பொறுமை. இந்த பொறுமைக்கெல்லாம் அளவில்லை. திடீரென்று நம்ம யாரேனும் ஏதாவது சொல்லிட்டார் அப்படின்னாக்கா அவருக்கு மறுமொழி பேசாம நமக்கு தூக்கமே வராது. அவர் என்ன நம்மளை திட்டினாரோ அதே வார்த்தையை கொண்டு நாமும் அவரை திட்டிடணும். அப்படி திட்டல அப்படின்னாக்கா நம்மளுடைய கெத்து போயிடும். நம்ம வேஸ்டா மக்களுக்கு மத்தியில நம்ம வெத்தா போயிடும். அப்ப நம்மளுடைய கெத்தை நம்ம ஆக்கி காட்டணும் அப்படின்னாக்கா அவர்கிட்ட நம்ம பேசி நம்ம ஜெயிக்கணும். இப்படி பலதரப்பட்ட நேரங்களில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் அப்படி அல்ல. இஸ்லாம் சொல்கின்றது இன்னமா யுவஃபஸ் சாபிரூன், நீங்கள் பொறுமையை மேற்கொள்வீர்களேயானால் அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், அவர்களுடைய கூலி யார் பொறுமைசாலிகளாக இருப்பார்களோ, தங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் தொல்லைகள் துன்பங்கள் அல்லாஹ் தங்களுக்கு எதை நாடி இருக்கிறானோ இதுதான் எனது வாழ்க்கை என்று துஆ கேட்டார், முயற்சி செய்தார், கிடைக்கவில்லை, அல்ஹம்துலில்லாஹ் என்று பொருந்திக் கொண்டார். இப்படியே ஒவ்வொரு நாளுடைய வாழ்க்கை அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார், முயற்சி செய்தார், ஆனால் அல்லாஹ் நாடவில்லை என்று பொருந்திக் கொண்டார். இப்படியே ஒவ்வொரு நாளும் கழிக்கக்கூடிய நேரங்கள் இவருடைய வாழ்க்கை பொறுமையோடு கழியுமானால், இவருடைய சொந்த பந்தங்கள் இவரை தொல்லை கொடுத்தார்கள், இவருடைய பிள்ளைகள் இவருக்கு நஷ்டம் கொடுத்தார்கள், அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை கொடுத்தார்கள், எப்படியும் வைத்துக் கொள்ளுங்கள், எல்லாவற்றையும் பொறுத்திருந்து சரியான முறையில் இவர் நடந்து கொள்ளக்கூடியவராக இருப்பாரையானால் அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், கூலி எவ்வளோ கணக்கில்லாதது. எவ்வளவு கூலி நல்லா இதுக்கு சொல்லல. 70, 7, 27 மடங்கு நன்மை, 700 மடங்கு நன்மை, ரெட்டிப்பாக்கி தருவேன், 50,000, 1,00,000, 25,000 சொல்லல. அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், மட்டிலடங்காத கணக்கில்லாத கூலி அவருக்கு இருக்கிறது. மூணாவது அல்லாஹு தஆலா பேசி காட்டுகின்றான், ஒரு அடியார் உங்களுக்கு ஒரு அநீதம் இழைத்து விட்டார். நல்லா கவனிங்க. யாரோ ஒரு மனிதர் உங்களுக்கு அநீதம் இழைத்து விட்டார், உங்களுக்கு ஒரு தொல்லை கொடுத்து விட்டார், உங்களுக்கு துரோகம் செய்து விட்டார் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எதை விரும்பவே மாட்டீர்களோ அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பேசிவிட்டார். நீங்கள் எதை விரும்பவே மாட்டீர்களோ அப்படி அவர் உங்களிடத்தில் நடந்து கொண்டார். எப்படி வேணா நீங்க வச்சுக்கோங்க, நான் எல்லாத்தையும் மன்னிப்பேங்க, இதை மட்டும் நான் மன்னிக்க மாட்டேங்க. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, இதை மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியாதுங்க. நீங்க எப்படி வேணா சொல்லுங்க, என்னால இதை மட்டும் ஏத்துக்க முடியாதுங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் மக்கத்து குறைஷிகள் கொடுத்த இன்னல்களையும் துன்பங்களையும் விடவா இன்று நம்முடைய எதிரிகள் நமக்கு கொடுத்து விட்டார்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியில் லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைய தினம் பழிவாங்குதல் கிடையாது என்று அந்த மக்கத்து குறைஷிகளிடத்தில் சொன்ன ஹதீஸை நாம் பார்க்கிறோமே. இப்ப அல்லாஹ் தஆலா அதுதான் பேசுறான். ஃபமன் ஆஃபா, எவர் ஒருவர் உங்களுக்கு நடந்த அநீதத்தை விட்டு கொடுத்து அவரை மன்னித்தாரோ, மன்னிச்சது மட்டும் இல்ல, வெறுமனே மன்னிச்சது மட்டுமல்ல, ஃபமன் ஆஃபா, அடுத்த உயர் ரகமான பண்பை அல்லாஹ் பேசுகின்றான். மன்னித்து விட்டு, தங்களுக்கு துரோகம் தானே செஞ்சார், அநீதம் தானே செஞ்சார், அதை எல்லாவற்றையும் மனதிலிருந்து கழற்றி போட்டுவிட்டு மீண்டும் அவரிடத்தில் நல்ல முறையில் இவர் நடந்தார். ஃபமன் அஃபா வ அஸ்லஹ, அவரை மன்னித்தார், மன்னித்து இவர் நல்ல முறையில் அவரோடு மீண்டும் நடந்தார். எப்படிப்பட்ட மனதைரியம், மன வலிமை வேணும் அதுக்கு. நான் பார்க்கவே மாட்டேன், நான் பேசவே மாட்டேன், அவர் இந்த பக்கம் வந்தா நான் அந்த பக்கம் போயிடுவேன், அவருக்கு சலாம் சொல்ல மாட்டேன், சலாம் சொன்னா பதிலும் சொல்ல மாட்டேன், என்னென்ன விஷயங்கள் இந்த உலகத்துல நடக்குது. ஆனா அல்லாஹ் பேசி காட்டுகின்றான், ஃபமன் அஃபா வ அஸ்லஹ, அவரை மன்னித்து அவரோடு நல்ல முறையில் நடந்தார். வ அஸ்லஹ, இப்படி ஆயிட்டார்னா ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ், இவருடைய கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. எவ்வளவுன்னு சொல்லல, இதற்கு எவ்வளவு கூலி கிடைக்கும் தெரியாது. அல்லாஹ் இந்த கூலியை வைத்திருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ், அதை அவன் மறுமையில் தருவார். மீண்டும் நாலாவது ஒரு விஷயத்தை அல்லாஹ் பேசி காட்டுறான் பாருங்க. நூன் வல் கலமி வமா யஸ்துரூன், பேனாவின் மீதும் வானவர்கள் எதை எழுதுகிறார்களோ அதன் மீதும் சத்தியமாக, மா அன்த பிநிஅமதி ரப்பிக பிமஜ்னூன், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறைஷி மக்கள் என்னெல்லாம் வார்த்தை கொண்டு பேசினார்கள். இந்த இடத்தில் அல்லாஹ் ஒரு வார்த்தையை பேசுகின்றான், மஜ்னூன் என்று சொன்னார்கள். மனநலம் குன்றியவர், பைத்தியக்காரர் என்று சொன்னார்கள். நமக்கும் உங்களுக்கும் நமக்கு யார் ஈருலக தலைவர் என்று நாம் சொல்கின்றோமோ, ரஹ்மத்துல்லில் ஆலமீன் என்று அல்லாஹு தஆலா யாரை புகழாகாரம் சூட்டுகின்றானோ, நாளை மறுமை நாளையில் யாருக்கு பின்னால் நாம் சொர்க்கம் செல்வோமோ, நாளை மறுமையில் யார் சொர்க்கத்திலும் தலைவராக இருப்பார்களோ, அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த குறைஷி மக்கள் மஜ்னூன் என்று சொன்னார்கள், பைத்தியக்காரர் என்று சொன்னார்கள்.
இப்ப நபி அவர்களுக்கு எவ்வளவு நேரமாகும்? நீங்க தாண்டா பைத்தியங்க என்று சொல்வதற்கு எவ்வளவு நேரமாகும்? நான் சத்தியத்தை பேசுகின்றேன், நான் குர்ஆனை பேசுகின்றேன், எனக்கு வஹி இறங்கி கொண்டிருக்கிறது, ஆதாரத்தை உங்களிடத்தில் சமர்ப்பித்த பின்பும் ஏற்றுக்கொள்ளாமல் முட்டாள்தனமாக இருக்கிறீர்களே, நீங்கள் தான் பைத்தியக்காரர் என்று நபி அவர்களுக்கு சொல்வதற்கு எவ்வளவு நேரமாக போகின்றது? ஒருவேளை சொல்லி இருந்தாலும் கூட அது தகும், உரிமை இருந்தது நபி அவர்களுக்கு. ஆனால் நபி அவர்கள் நீங்கள் தான் பைத்தியம் என்று சொன்னார்களா? நபி அவர்களை பைத்தியம் என்று சொன்னார்கள் அந்த இடத்தில். நஊது பில்லாஹி மின் தாலிக், அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அதுக்கு அல்லாஹு தஆலா மறுமொழி முடிக்கிறான். அல்லாஹு தஆலா பதில் கொடுக்கின்றான் நபி அவர்களின் பகரமாக, மா அன்த பிநிஅமதி ரப்பிக பிமஜ்னூன், நபியே அல்லாஹ்வினுடைய அருட்கொடையால் நீங்கள் மஜ்னூன் இல்லை, நீங்கள் பைத்தியம் இல்லை. மா அன்த பிநிஅமதி ரப்பிக பிமஜ்னூன். இப்ப நீங்க இதன் மீது பொறுமையா இருக்கிறீங்களே, உங்களை நான் நபியாக ஆக்கி இருக்கின்றேன், மக்கள் உங்களை பைத்தியம் என்று சொல்லிவிட்டார்கள், இதன் மீது உங்களுடைய மனம் எவ்வளவு வலிக்கும் என்று எனக்கு தெரியும். உங்களை படைத்தவன் நான், உங்களுக்கு கஷ்டம் இருக்கிறதே, இதற்கு கூலி என்ன தெரியுமா? வ இன்ன லக லஅஜ்ரன் கைர மம்னூன், நாளை மறுமையில் மட்டிலடங்காத கூலியை உங்களுக்கு நான் வைத்திருக்கிறேன். மட்டிலடங்காத கூலி, இதற்கு அளவு கிடையாது. எவ்வளவு என்பது அளவு கிடையாது, அளவில்லாத அந்த கூலியை நான் வைத்திருக்கிறேன். இப்ப நமக்கு சப்ஜெக்ட் என்னன்னா, இந்த 4 விஷயத்தையும் நிதானமாக புரிந்து கொண்டு, ரமலானுடைய மாதம் மன்னிப்பின் மாதம், மன்னிப்பின் மாதம், மன்னிப்பின் மாதம். அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும், மன்றாட வேண்டும், அல்லாஹ் நம்மை மன்னித்து விட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதையும் திரும்ப திரும்ப நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம். யார் ரமலான் மாதத்தை அடைந்து எவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்டார்கள். நபி அவர்கள் அதற்கு ஆமீன் என்று சொன்னார்கள். கொஞ்சம் நிதானத்தோடு யோசித்துக் கொள்ளுங்கள், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டதா? இந்த ரமலானை அப்படித்தான் நாம் கழித்தோமா? ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ரமலானை அடையச் சொன்னார்களோ அப்படி நாம் அடைந்தவர்களாக இருக்கிறோமா? இப்ப இந்த மன்னிப்பை நாம் அல்லாஹ்விடத்திலே எதிர்பார்த்தோம், எந்த மாற்று கருத்தும் இல்லை. எப்படி எதிர்பார்த்தோம்? நாம் செய்த தவறுகள் நமக்கும் அல்லாஹுக்கு மட்டும் தெரியுமா தெரியாதா? எவ்வளவு திரைகளுக்கு பின்னால் நாம் செய்த பாவங்கள் என்ன செய்திருக்கிறோம்? நாம் செய்த பாவங்களை சொல்வதற்கு நமக்கு வெட்கமா இருக்கும், நம்மால் சொல்ல முடியாது. அவ்வளவு பாவங்களை சுமந்த நாம் அல்லாஹ்விடத்தில் மன்றாடினோம். எப்படி மன்றாடினோம்? யா அல்லாஹ், தெரியாம செஞ்சிட்டேன், வேணும்னு செஞ்சிட்டேன், ஏதோ திமிர் எடுத்து செஞ்சிட்டேன், எப்படியோ நான் செஞ்சிட்டேனா நீ மன்னிச்சிரு, மன்னிச்சிரு, மன்னிச்சிரு. இதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. அல்லாஹும் அப்படித்தானே இறங்கி வருகின்றான். நீங்க என்ன வேணா பாவம் செய்யுங்க, என்கிட்ட நீங்க தௌபா கொண்டீங்கன்னா நான் மன்னிச்சிடுறேன். வாழ்நாள் முழுக்க ஒருவர் இணை வைத்தார், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை தழுவினார், ஒட்டுமொத்த பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடறான். மன்னித்தது மட்டுமல்லாமல் அந்த தௌபாவினுடைய விஷயத்தை அல்லாஹ் எப்படி பேசுறான் குர்ஆன்ல, எப்படி பேசுகின்றான் என்பதை பாருங்கள். இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹன் ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். நீங்கள் தௌபா செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு மனசு வந்துடுச்சு, இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், இல்லை என்றால் நாம் மறுமையில் பிடிக்கப்படுவோம் என்ற பயம் எப்போது வந்துவிட்டதோ அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு என்ன தெரியுமா? நீங்கள் தௌபா செய்யும் போது அதற்கான பாவங்களை மன்னித்து விட்டு பின்பு நீங்கள் செய்த பாவங்களுக்கெல்லாம் பகரமாக ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், உங்களுடைய எல்லா தீமைகளையும் நன்மையாக அல்லாஹ் மாற்றி விடுகின்றான். சுப்ஹானல்லாஹ், யார் செய்வா இது? யார் செய்வா? உலகத்தில் இப்படி ஒரு அல்லாஹ்வை போன்று இப்படி ஒரு கருணை உள்ள கொண்டம் யாரையும் நீங்கள் பார்க்க முடியாது. அல்லாஹ் செய்கின்றான் இதை. நீங்கள் செய்த பாவங்களை மன்னித்தது மட்டுமல்லாமல் நீங்க செய்த பாவங்களுக்கு பகரமாக நன்மைகளை உங்கள் மீது எழுதி விடுகின்றான் என்று குர்ஆனுடைய வசனம் பேசுகின்றது. இப்ப இதில் நமக்கு கிடைத்த படிப்பினை என்ன? அல்லாஹ் நம்மை மன்னிக்கணும்னு சொல்லி நாம விரும்புறோம், நாடுறோம். ஆனா நாம ஏங்க மன்னிக்கிறது இல்லை யாரையும்? அதான் இங்க கேள்வி. ரமலான் மாதம் மன்னிக்கும் மாதம், மன்னிக்கும் மாதம், மன்னிக்கும் மாதம், பிழை பொறுக்கப்படும் மாதம் என்று நாம் பேசுகின்றோமே, நாம ஏன் அடுத்தவர்களை மன்னிப்பதில்லை? ஆவுனா துவா கேட்கிறோம், பதுவா கேட்கிறோம், ஆவுனா அப்படி போயிடுறோம், இப்படி போயிடுறோம், திட்டிடுறோம். எங்க உங்களுக்கு தெரியாதுங்க அவனை பத்தி, நீங்க சும்மா சமாதானத்துக்காக இதெல்லாம் பேசாதீங்க. எத்தனை எத்தனை மறுமொழிகளை, அவர் என்ன தப்பு பண்ணி இருந்தாலும் நாங்க விட்டுருந்தோமா, அவர் எப்படி செஞ்சிருந்தாலும் நாங்க விட்டுருந்தோமா? அதுதாங்க சொல்றான் அல்லாஹ்வும். நீங்க எந்த பாவம் செய்திருந்தாலும் மன்னிக்க வேண்டும் என்ற அல்லாஹ்விடத்தில் நீங்கள் விரும்புவதை போன்று, ஏன் உங்களிடத்தில் யார் என்ன தவறை உங்களுக்கு செய்திருந்தாலும் மன்னிப்பதில் என்ன குறை? அத குர்ஆன் அல்லாஹ் கேட்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கேட்கிறான், ஃபல்யஃபு வல்யஸ்ஃபஹு, அவர்களை மன்னித்து விடுங்கள்.
வல் யஸ்ஃபஹு, அவர்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். சொல்லிட்டு அல்லாஹ் கேள்வியை எழுப்புறான். அலா துஹிப்பூன ஐ யக்ஃபிரல்லாஹு லக்கும், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? நீங்க விரும்புறீங்கல்ல. ஒருவேளை அல்லாஹும் இதே ஸ்டாண்டர்ட் உங்ககிட்ட கையில எடுத்தா, அல்லாஹ் நம்மளை வெறுத்துட்டா, அதெல்லாம் மன்னிக்க முடியாதுப்பா, ஒரு அளவுதான்ப்பா, இதெல்லாம் நான் மன்னிப்பேன், இதெல்லாம் நான் மன்னிக்க மாட்டேன், ஒரு அளவுதான், ஏதோ போய் பேசினா மன்னிச்சுட்டேன், நீ பாட்டுக்கு நீ வட்டி வாங்கிட்டு இருக்காத, நான் எப்படி மன்னிப்பேன் என்று அல்லாஹு தஆலா இப்படி ஒரு ஸ்டாண்டர்டை எடுத்தால் நம்முடைய நிலை என்ன? அப்படி எடுக்கிறதை யாரும் விரும்ப மாட்டோம்ல. அலா துஹிப்பூன ஐ யக்ஃபிரல்லாஹு லக்கும், உங்களுடைய பாவங்களை ஒட்டுமொத்தமாக மன்னிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று. ஆனா நீங்க மட்டும் அந்த ஸ்டாண்ட்ல இருக்க மாட்டீங்க. ஆனா உங்களை படைச்ச ரப்பு மட்டும் அப்படி இருக்கணும்னு நினைப்பீங்க. அப்ப ரமலானில் இருந்து நமக்கு கிடைத்த பாடம் என்ன? எந்த பாடத்தை நாம் அடைந்தோம்? எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் நமக்கு மட்டும். ஆனா நாம் யாரையும் மன்னிக்க மாட்டோம், சலாம் சொல்ல மாட்டோம், பதில் சொல்ல மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம். அவர் வந்தால் முகத்தை திருப்பி கொண்டு போவோம். இது நம்மளுடைய ஸ்டாண்டர்ட். ஆனா நம்ம கிட்ட அல்லாஹ் மட்டும் அவனுடைய குணத்துல ரஹ்மானுடைய அடிப்படையில் அவன் நடந்துக்கணும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த விஷயத்தை ஆழமாக உணுக்கமாக நாம் பார்க்க வேண்டும். எந்த பாவங்களை நாம் செய்து நாம் அடுத்தவர்களுடைய குறைகளை மறைத்தால் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சத்தாராக நம்மிடத்திலே நடந்து கொள்வான். நம்முடைய குறைகளையும் நம்முடைய பாவங்களையும் அல்லாஹ் மறைப்பான். இதை யாரெல்லாம் விரும்புவார்களோ அவர்களும் அடியார்களிடத்தில் அதையே விரும்புங்கள். அதைத்தான் அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் மிக அழகாக பேசி காட்டுகின்றான். ரமலான் நமக்கு சொல்லி சென்ற மிக ஆழமான கருத்தும் இதுதான். அடியார்களை மன்னிக்க பழகுங்கள், அடியார்களிடத்தில் விட்டுக் கொடுங்கள். இதனால் ஒன்றும் ஆகிவிடப் போவதில்லை. எப்படி அல்லாஹு தஆலா மட்டில் அடங்காத கூலியை வைத்திருக்கின்றானோ அதற்கு உரியவர்களாக அல்லாஹு தஆலா நம்மை ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த இரண்டாவது உரையிலே 2 விஷயத்தை நான் சொல்லி முடிக்கின்றேன். நம்பர் 1, சதகா. இந்த சதகாவை திரும்ப திரும்ப நான் நினைவூட்டுவதின் காரணம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி வலுவாக சொல்லி இருக்கிறார்கள். இதில் தயவு செய்து பின்தங்காதீர்கள், முன்னேறி செல்லுங்கள், முன்னேறுங்கள். நேற்று 2 ரூபாய் போட்டா இன்னைக்கு 4 ரூபாய், என்ன இருக்கிறதோ அதை கொடுத்து கொண்டே இருங்கள். இப்போது ஏன் இதை சொல்லுகின்றேன் என்றால், பல நபர்களுக்கு திடீரென்று இப்படி தோன்றலாம், நேத்து தான் பெருநாள்ல வாளியில போட்டோம், அப்ப இப்போ நம்ம போடணுமா? நேத்து தானே போட்டோம், இப்ப நம்ம போடணுமா? தயவு செய்து அப்படி அல்ல. நேத்து நாம் சாப்பிட்டோம், இன்றும் சாப்பிடுகிறோம். நேற்று நாம் குளித்தோம், இன்றும் குளிக்கிறோம். நேற்று ஒரு ஆடை போட்டோம், இன்று ஒரு ஆடை போடுகின்றோம். நேற்று தொழுதது வேறு, இன்று தொழக்கூடிய தொழுகை வேறு. இதே போன்றுதான் நேற்று செய்த சதகா அது வேறு, இன்று மீண்டும் சதகா செய்யுங்கள், அது வேறு. சதகாவில் குறைபாடோ பின்தங்குதலோ வேண்டாம். சதகாவை முழுமையாக செய்து கொண்டே இருங்கள். நாளையே மீண்டும் அல்லாஹு தஆலா சதகாவிற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினால் அதையும் ஏற்றுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். சில நேரங்களில் இப்படி நான் திரும்ப திரும்ப சொல்கின்றேன், சதகாவை நீங்கள் சென்று செய்வதற்கான வாய்ப்புக்கு பகரமாக அல்லாஹ்வே உங்களுடைய பொருளாதாரத்தை நன்மையின் பக்கம் செலவாக்கி உங்களுடைய பொருளாதாரத்தை ஹலாலாகவும் அபிவிருத்தி செய்யப்படக்கூடிய பொருளாதாரம் ஆக்க வேண்டும் என்பதற்காக வாலியே உங்களுக்கு முன்னால் வந்து விடுகின்றது. இப்படி இருந்தும் நீங்கள் கஞ்சத்தனமாக அதை குறைத்துக் கொள்வீர்களேயானால் அல்லாஹு தஆலா அதை பார்த்து கொண்டிருக்கின்றான். எனவே அபரிவிதமாக எவ்வளவு முடியுமோ அந்த சதகாவை செய்யுங்கள். நேற்று போட்டதை இன்றைய தினத்தில் கணக்கில் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் அப்படி எப்படி கூலி கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களோ அதே போன்று இங்கும் நீங்கள் அதையே ஃபாலோ செய்யுங்கள். நேற்று போட்டது வேறு, இன்று போட போவது வேறு. இதை நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, முதல் உரையில் சொன்ன எல்லா விஷயத்தையும் சேர்த்து பார்த்து ஒரே ஒரு விஷயம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரமலானில் தான் குர்ஆன் இறங்கியது என்பது நமக்கு தெரியும். ஒவ்வொரு ரமலானிலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களிடத்திலே வந்து அந்த குர்ஆனை சரிபார்ப்பார்கள். வருடம் முழுவதும் இறங்கிய குர்ஆன் என்பதும் நமக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகக்கூடிய கடைசி ரமலானில் நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து 2 முறை குர்ஆனை சரிபார்த்தார்கள் என்பதும் நமக்கு தெரியும். இந்த விஷயத்தில் சொல்ல வருவது என்னவென்றால், எதையெல்லாம் நாம் முன்னுரையில் சொன்னோமோ அந்த எல்லா விஷயங்களும் இந்த குர்ஆனில் தான் புதைந்திருக்கிறது. இந்த குர்ஆனை கொண்டுதான் அது கட்டப்பட்டிருக்கின்றது. இந்த கயிர் ஒரு முனையை அல்லாஹ் பிடித்திருக்கின்றான்,
மறுமுனையை அடியார்களிடத்திலே விட்டு வைத்திருக்கின்றான். யாரெல்லாம் இந்த கயிறை பத்திரமாக பிடிப்பார்களோ இன்ஷா அல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே வலுவோடு இருக்கிறார்கள், அல்லாஹ்வினுடைய தொடர்பில் இருக்கிறார்கள். யார் இந்த கயிறை லேசாக பிடிப்பார்களோ அல்லது விட்டு விடுவார்களோ இவர்களுக்கு எந்த பங்கும் இல்லை அல்லாஹ்வினுடைய தொடர்பில். எனவே குர்ஆனை நன்கு பற்றிக் கொள்ளுங்கள், குர்ஆனை விட்டு விடாதீர்கள், இறுக்கமாக பிடியுங்கள், இறுக்கமாக பிடியுங்கள். ரமலான் சென்று விட்டது, ஆனால் ரமலானிலே எது இறங்கியது என்று அல்லாஹ் சிறப்பை பேசுகின்றானோ அது வாழ்நாள் முழுக்க நம்மோடு இருக்கும். அந்த குர்ஆன் நம்மோடு இருக்கும். இதை கொண்டு நான் சொல்ல வருவது என்னவென்றால், ஒருவர் குர்ஆனை அணுக வேண்டிய முறையில் அவர் அணுகினால் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளையும் அவர் ரமலானுடைய நோன்பை போன்றே உணர்வார். குர்ஆனை மீண்டும் மீண்டும் எப்படி அணுக வேண்டுமோ அதன் அடிப்படையில் சஹாபாக்கள் அதை எப்படி புரிந்தார்களோ, எப்படி எடுத்தார்களோ, அதன் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை எப்படி மதித்தார்களோ, அதுதான் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சட்ட நூல் என்பதை எப்படி புரிந்தார்களோ அதே போன்று இன்றைய முஸ்லிம்களாகிய ஒவ்வொரு நபர்களும் அந்த குர்ஆனை நாம் சென்று அணுகுவோமேயானால் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ரமலானுடைய இரவுதான், ரமலானுடைய பகல்தான், இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளையில் நோன்பு அல்லாஹ்விடத்திலே வரும். யா ரப், இவர் பகலெல்லாம் என்னை நோன்பு நோற்றார், நோன்பில் இருந்தார், இவருக்காக நான் சிபாரிசு செய்கின்றேன். குர்ஆன் பின்னால் வரும், யா ரப், இவர் இரவில் என்னை ஓதினார், இவருக்காக நான் சிபாரிசு செய்கின்றேன். இந்த இரண்டும் ஒன்றரை கலத்தல் இரண்டரை கலத்தலை போன்றது. இதற்கும் அதற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. எனவே நோன்பு மாதத்தில் குர்ஆன் இறங்கி இருக்கிறது. குர்ஆனை நீங்கள் எவ்வளவு தொடர்பு கொள்வீர்களோ ஒவ்வொரு நாளும் நோன்பு என்ற ரமலான் மாதத்தை போன்றே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் உணர்வீர்கள். அப்படிப்பட்ட நல்லடியார்களாக குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون والله يعلم ما تصنعون. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله.